சந்துரு ஸ்கிரிப்ட் முடிக்க டெட்லைன் என்ன எவ்வளவு நாள் இருக்கு? அது 3 monthsல முடிச்சிடலாம்க்கா. 3 monthsல முடியலனா அதெல்லாம் முடிச்சிடலாம்க்கா. இன்னும் ஷார்ட் டிவிஷன் மட்டும் தான் இருக்கு. படம் எடுப்பேன் நம்பிக்கை இருக்கா சந்துரு உனக்கு? கண்டிப்பா எடுத்துடலாம்க்கா. நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி கிளம்புறேன்டா. ஏய் என்னக்கா நினைச்சிட்டு இருக்க? அவகிட்ட அப்படியே பிஹேவ் பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? ஏன் இப்படி பண்ற? இப்போ உனக்கு என்ன? நான் இந்த வீட்ல இருக்கிறது பிரச்சனையா? எப்பயே சொல்ல நான் கிளம்புறேன். வயசு என்ன ஆகுது சந்துரு உனக்கு? ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து நின்ன படம் எடுக்கணும்னு. நானும் சரி உங்க மாமாவும் சரி ஒரு கேள்வி கேட்டிருப்போமா? உன் கூடவே நிக்கல. இன்னைக்கு உனக்கு பொறுப்பு வரணும் 4 கேள்வி கேட்டா உனக்கு அவ்வளவு கோவம் வருதா? ஏன் கத்துற? நீங்க சும்மா இருங்க. ஆமாக்கா கோவம் வரும். அவ்வளவு ரோஷம் இருந்தா வீடோட வெளிய போ. ஏய் என்ன நீங்க எதுவும் பேசாதீங்க. என் மூஞ்சில முழிக்காத. மாமா நான் கிளம்புறேன் மாமா. சந்துரு இரு. இல்ல மாமா நான் கிளம்புறேன். சரி கிளம்பு போ. மாமா இல்ல சந்துரு, நீ என்ன பண்றன்னு யோசிச்சு பண்ணு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன் மாமா சுகமா இருக்கா? அம்மா தின்னாங்க சுகமா இருக்கியா? இல்ல. போய் சொல்றது தானே, உன் மூஞ்ச பார்த்தாலே தேடுது. அப்படியா? ஆமா கொஞ்சம் சிடி மாமா. அம்மா தான் எப்பயும் சிடி சிடின்னு இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. கண்டுக்காத, தட்டி விடு. சரி எனக்கு ஒரு கதை சொல்றியா? என்னதான் இருந்தாலும் நீ அவன்கிட்ட அப்படி பேசிருக்கூடாது. என்ன? இல்ல உன் தம்பியை பத்தி உங்ககிட்டலாம் அந்த மாதிரி சொன்னனால தானே நீ அவனை திட்டுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால என்ன இப்போ? இல்ல நீ அவனை வீட்டை விட்டு வெளில போடான்னு சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப தப்பு. என்ன தப்பு? இல்ல என்னதான் தப்பு? நீ அவன் இடத்துல யோசிச்சு பாரு, அவனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும். எனக்கு ஒன்று சொல்லுங்க, உங்க தங்கச்சி என்ன மாதிரி சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை, என்னன்னாலும் ஒரு சினிமாக்காரனுக்கு என் தங்கச்சியை கட்டித்தர மாட்டேன். அப்புறம் என்ன? இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேன்ல அந்த வார்த்தை. எங்க உங்க தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு கால் பண்ணி உங்களை பிக்கப் பண்ண வர சொன்னா சுத்தமா மறந்துட்டேன். தங்கச்சி ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கா, சொல்ல மறந்துட்டியா? சரி அப்ப அந்த பேய்க்கு என்னாச்சு? அந்த பேய் வந்து எல்லாரையும் தூக்கிட்டு வரும்போது அது வந்து மறைஞ்சிட்ட போது எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இது காளிம்புல் அடிக்கு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஏய் மீதி கதை சொல்லிட்டு போடி. வெயிட் பண்ண, வந்து சொல்றேன். ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, தங்கச்சி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சரி, தெரியுமா? அவதான் வந்துட்டான்ல. அண்ணா விடுங்க. ஹாய் அத்தை. ஹாய் ரக்ஷு, எப்படி இருக்க?